ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இட்லி இருந்துச்சு. அதை வச்சு இது மாதிரி நல்லா மாவு மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் சட்னி நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தம்பி வெறும் இட்லி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணி கொடுக்குறேன். இன்னும் ரொம்ப நல்லா பனைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ரொம்ப நல்லா கொரன்னு பஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா சட்னி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இட்லியை சுட்டு வச்சுட்டு போனாங்க. போயிட்டு எடுத்து கொடுத்தா எனக்கு வேணாம், வேறு ஏதாச்சும் பண்ணிக்கூட அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இட்லியை நல்லா மாவு மாதிரி ஆக்கிட்டு அதில் சட்னியை ஊற்றி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் சட்னி, வெங்காயம்லாம் அப்படியே கிடக்கு, நல்லா கொரமாக இருக்கணும். எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் ஊற வச்சுட்டு பாருங்கள், இது மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு உருண்டை, இது செகண்ட் உருண்டை. நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். நம்ம இஷ்டம், நம்மளுக்கு பிடிச்சிக்கலாம். நாங்கள் மாலை போட போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் வீடு வேலையும் போடுறதில்ல. இது மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு கம்பு குச்சியில் எல்லாத்தையும் சொருவி கொடுத்து அதில் சட்னி அது மேலே ஊற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. என் தம்பி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணி கொடுக்குறேன். சாப்பிடுவான். 3 இட்லி எத்தனை உருண்டை வருதுன்னு பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் இட்லி அண்டு தோசை ரெண்டுமே, யார் யாருக்கு இட்லி பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், யாருக்கு தோசை பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் தம்பி சும்மா விளாண்டுக்கிட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு அதை எதையும் பண்ணுவோம். உங்கள் தம்பி அப்படிதான். யார் யாருக்கெல்லாம் என் தம்பி இருக்கோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்புறம் யார் யார் தம்பிலாம் குசும்பு பண்ணுவா, ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தலையை சுற்றி என் தம்பி தலையையும் சுற்றி தூக்கி போட்டுருணும். ஏன்னா தம்பி கொஞ்சம் பச்சை பிள்ளை, 3 வயசு ஆகுது. பண்ணிட்டேன்னா அப்புறம் மறுநாள் கம்பு குச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என் கை வாஷ் பண்ணிக்கிறேன்.
கை வாஷ் பண்ணிட்டேன். கை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கம்பு குச்சை எடுத்து இப்படி உடச்சிட்டு எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டு வேணாம், கம்பு குச்சி வேணான்னு தோணுது. சரி, கம்பு குச்சி வேணாம். கம்பு குச்சி இல்லாமல் வேறு என்ன? அப்புறம் நான் வந்து இதை பாருங்க, நல்லா இருக்குதா? இதுதான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இதை வந்து தம்பிக்கிட்ட சாப்பிடு. பரணி, இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை சட்னி தொட்டுக்கோ. இல்லை வேணாமா சட்னி? சரி, இதெல்லாம் சாப்பிடு. சாப்பிடு. செம்மையா இருக்கும். பூஸ்ட் வச்சு பண்ண பூஸ்ட் உருண்டை அப்படியே ஒரு கடி கடிச்சு பொம்மை சாப்பிடுவாங்களே. சரி, நீ நெல்லி சாப்பிடு. சரி, குச்சைஸ் பண்ணி தரட்டா? குச்சைஸு சக்கோபாரா ஐடியா மறுபடியும் சொல்லிட்டு இந்த வச்சுருந்தேனா இதை எடுத்துட்டு இந்த பையன்ல கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கம்பு குச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கம்பு போட்டு இந்தாடா சாக்கோபார். குச்சி மிட்டாய். அப்புறம் இந்த வர்றா பர்னியோ குவாக்கு. வருக்குதா இல்லையே? ஜீனி வேணா போட்டா? ஆமா, போடு. இரு தண்ணிட்டு போடு. ஐயோ, குடிட்டேன். இலை போடு. அதுக்குள்ள போட்டா மீனா விடும். அப்புறம் எடுத்து தம்பிக்கு ஜீனி போட்டிருக்கோம் பாரு. ஜீனி அப்படியே கடி. ஜீனி இந்த ஜீனி சாப்பிட்றியா? இது பாரு, அதாவது ஜீனி தான் போட்டிருக்கேன். சரி வேணா இப்படி பண்ணி தரட்டான். ஜீனிலே
சரி அவன் வேணாம்னா நம்ம சாப்பிடுவோம். குச்சி ஒழுங்கா சுருவ மறந்துட்டேன். செம்மையா பாய். அடுத்து இது என்ன சமைப்போம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. பாய்.